ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். என்னுடைய கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் வச்சு பொடி மாஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg அளவுக்கு நான் வஞ்சர மீன் தான் எனக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் பாருங்கன்னா நடுவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முள் வரும். நம்ம இந்த மாதிரி பொடி மாஸ்லாம் பண்ணுறதுன்னா பெரிய வகை மீனில் தான் பண்ண முடியும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா இது நடுவில் ஒரு முள் தான் வரும். அதில் வாவல் மீன், அதாவது பாறை மீன், இதிலலாம் நம்ம செய்யலாம். அதனால் இன்றைக்கி நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நான் சாப்பரில் பொடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணான்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டு தனியாக கூட நீங்கள் உரலில் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகுத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நம்ம ஒரு மிளகு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதனால் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ மஞ்சள் தூள் தேவைப்படும். இப்போ அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகுத்தூளும் நான் சேர்க்குறேன். அதனால் மீனோட அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தெரியும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. அதனால் வேக வைக்கும்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீன் அடுப்பில் நான் வச்சுட்டேன். ஒரு 7 நிமிஷம் போல் இருந்தால் போதும். மீன் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ்ஷு நல்லா வெந்துடுச்சு இல்லையா? இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ முள் தனியாக, சதை தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதோட சின்னதாக பீஸ் வேணுன்னா கூட நீங்கள் உடச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெருசாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக, முள் தனியாக, சதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், முள் இது மட்டும்தான் இதோடைய முள்ளே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனுமே நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மீனை நல்லா நான் முள் தனியாக, சதை தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இது தாளித்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் கடாய் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே இப்போ சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மசாலாவும் நல்லா ஃபிஷ்ஷை வந்து நல்லா பாருங்கள் கலந்து விட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இது வேக விட்டுருவோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்து வேக வச்சேன். இப்போ நம்ம ஆனியன்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ உப்பு தேவைப்படும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் மீன் பொடி மாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் நல்லா உதிராகவே இருந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்துட்டு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துச்சுனாக்கா ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஃபிஷ் பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் போடுற எல்லா பாருங்கள் ஃபிஷ் பொடி மாஸ் வந்து சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. இந்த டேஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.